இப்போ உண்மையிலேயே இந்த 24 மணி அஜித் மரணம் வெளியில வந்துருச்சு. இப்போ அஜித் மரணம் வெளியில வரல, அஜித் குமார் மரணம் என்னவாயிருக்கும்? இந்த 23 24 சேர்ந்து அப்படியே மறைச்சிருப்பீங்க. முதலமைச்சருக்கே 23 கொலைகள் காவல்துறையில் நடந்தது தெரியல. 24வது அவரே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறார். எப்படி போன முதலமைச்சர் சொன்னாரு, நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இதுல அதே கணக்கில் இவரும் எழுதிக்கலாமா? ராஜ்யமா இப்போ பண்ணீங்கன்னா சென்டிமெண்ட் ஆவீங்க. பாரா தன்னோட இதை இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இதை வச்சுக்கிட்டு ஒரு பப்ளிசிட்டி தேடி ஒரு ஊட்டுவானுங்க இந்த ஊட்டு பீப்புள்ஸ். கண்டிப்பாக லாக்அப் டெத் மறக்கவே நடக்காது. ஒண்ணு கூட நடக்காம நாங்க பார்த்துக்கோம். அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது சீனை போடுறதுக்கு இல்லை, மக்களுக்கு வேலை செய்யுது, மக்களுக்கு சேவை செய்யுது. முதலமைச்சராக கேட்டாரு, முதலமைச்சராக கேட்டாரு. என்ன முதலமைச்சராக கேட்டாரு? குரூப்புக்கார மாதிரி உருட்டீங்க. நலகாலம் பிறகுது மாதிரி முதலமைச்சராக கேட்டாரு, முதலமைச்சராக கேட்டாருன்னு. நான் கடவுளா அவர்? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி காமேஷ் அவர்கள் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நேற்று நடந்த அஜித்குமாருக்கு நீதி வேண்டும் ஆர்ப்பாட்டம் தான் தமிழகம் முழுசும் பேசு பொருளாக இருக்குது. எப்படி போச்சு? தமிழக மக்களுடைய எப்படி இந்த இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு? ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட். முதல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அறவழி சார்ந்த நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த ஊடகங்கள் நேற்றுக்கு பேசும்போது யாரும் இதை பற்றி பெருசாக எடுக்கலை. ஜென்ரலாக ஒரு கட்சி ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் எடுத்ததுன்னா லீவ் நாளில் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு போராட்டம் இந்த லீவ் நாளில் நடத்துனாங்கன்னு சொல்லுங்கள். எந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸாக இருக்கட்டும் இல்லை எந்த சண்டேயும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் அந்த ஆர்ப்பாட்டம் பெரிய வெற்றி அப்படின்னா மக்களை, அதாவது அன்றாடம் அவங்கவுங்க வேலையை பார்க்குற மக்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் உபத்திரம் செய்யணுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி அவங்க அந்த ஆஃபீஸ் போகிறது நிலமாக இருக்கட்டும், அவங்க நின்று போய் ஒரு ஸ்தம்பிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கெத்து காட்டுறது, அந்த கெத்து காட்டுற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த அவங்கள பொறுத்த மட்டும் அந்த ஆர்ப்பாட்டம் சக்ஸஸ். ஏன்னா உண்மையிலேயே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு மனதார தீர்வு காணணுன்ற எண்ணம் பல கட்சிகளுக்கு இல்லை. நான் எல்லாரையும் சொல்ல வரேன், பல கட்சிகளுக்கு இல்லை. ஸோ அவங்க எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் டேல பண்ணும்போது மட்டும்தான் அது பெரிய பேசு பொருளாக மாறும். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இது நிற்கும், டிராஃபிக் ஜாம் ஆகும், யார் என்ன எதுன்னு விசாரிக்கப்படும், பெரிய அது ரன்னிங் நியூஸ் ஆகும், லைவ் நியூஸாக மாறும். ஸோ போலீஸ்காரங்க இதெல்லாம் மாதிரி ஒரு அந்த அன்றாட வாழ்க்கை இருக்குல்ல, டே டு டே அஃபேர்ஸ், அது எல்லாமே பாதிக்கப்படும் போது மட்டும்தான் அது பேசு பொருளாக மாறப்படும்ன்ற எண்ணத்தில் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு நடுவில் தனக்கு எல்லாமே தான் இது ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் நீ நடந்தால் என்ன இருக்கும்? மவுண்ட் ரோடு யோசிச்சுப்பாரு, ஸ்தம்பிச்சிருக்கு. காத்தால 11 மணி இருந்தாலும் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஆகி நின்று இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு உணர்ந்து நம்மளால் எந்த மக்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில், ஆனால் நான் வந்தது உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தீர்வுக்காகன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சனால தான் இந்த அளவுக்கு நான் அதை இது பற்றி சொல்கிறேன். நிறைய இடங்களில் போலீஸ் அலோவ் பண்ணல, அங்கங்கே இடத்துல கேட்டை போட்டு அது டபுள் ஸ்டாண்டு. அது எப்போவுமே போலீஸ்காரங்க செய்கிற ஒரு இதுதான். முந்தானத்தி சாயங்காலம் கேட்குற வரைக்கும் நீங்கள் தீவுத்திடலை விட்டுட்டு அங்கேயே நடந்து வரலாம்னு சொன்னாங்க. தீவுத்திடலேருந்து வரத்துக்கே 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஆகிடும். சரி பரவாயில்ல, 3 கிலோமீட்டர் தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. திடீர்னு நேற்றுக்கு மார்னிங் என்ன பண்ணிட்டாங்க, நேற்றுக்கு காலையில் மெரினாலே போட வச்சுட்டாங்க. மெரினாலேருந்து தூர்தர்ஷன் ஆஃபீஸ், அதாவது சிவானந்த சாலை எவ்வளோ தூரன்றது யோசிப்பாரு. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நடக்க வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியில் போனாலே பாதி பசங்க வரமாட்டாங்க. இதையும் தாண்டி வந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னைக்குள் இருப்பவர்களை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 10-15,000 பேர், சாலிடாக ஒரு 10,000 குறையாமல் இருக்கும். 10,000 to 15,000 பேர். இந்த 10,000 to 15,000 பேர் சென்னையில் இருக்கும் நிர்வாகிகள் தான். திருவள்ளுவர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு இதெல்லாம் கட்டு. நீங்கள் செங்கல்பட்டு கட்டுனாலே கிட்டத்தட்ட தாம்பரமே கட்டு ஆல்மோஸ்ட்டு. நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் பூந்தமல்லி தாண்டினாலே கட்டு. திருவள்ளூர் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா எதே இடத்துல திருவொற்றியூர் தாண்டினாலே கட்டு. இல்லை எல்லா போராட்டங்களும் இப்படி நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்லை இந்த பேச இல்லை, அது தாவேக்காக்கு மட்டும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல். மற்றதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா கூட ஒரு 1000 பேர் சேராது. அதனால் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அது விஜயனா வராரு, முதல் முறையாக இருக்குன்ற போது அது ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டமாக காமிச்சு, ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு மக்கள் அலையை காமிச்சு, அவர் பின்னாடி ஒரு ஆதரவு இருக்குன்றத மீடியாக்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு ஒரு மைனஸாக இருக்குன்றதுனாலையும், முக்கியமாக இது ஏன் இன்னும் அடிஷ்னலாக அந்த போலீஸோட எஃபர்ட்னா, இந்த ஆர்ப்பாட்டமே போலீஸ் எடுத்து தான், காவல் நிலையத்தில் நடந்த மரணம். அப்போ ஆப்வியஸ்லி அவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். ஆனால் நம்ம கொஞ்சம் ஷூடாக இன்னும் இருந்திருக்கணும்.
இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டாங்கல்ல, அடுத்த முறை தாவேக்கா இன்னும் ஸ்பெஷலாக கரெக்டாக அடிப்பாங்க. எப்படி காய் நோத்தணும் உங்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் பேசுனது கொஞ்சம் ஒரு விவாத பொருளாக மாதிரி இருக்குது. அவர் 3 நிமிடம் தான் பேசினார், ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு பேச்சா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டாக செலுத்துறாங்க. 28 நிமிஷம் நடந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்தா பர்மிஷன் வந்து 10 to 11, 1 மணி நேரம் தான் பர்மிஷன், 11 o'clock மேலே கிடையாது. அதனால் அவங்க 10:15 ஆரம்பித்தாங்க, 10:50 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. டைமிங்க்கு முன்னாடி முடிக்கணும், நம்மளால் எந்த பிரச்சனையும் வேண்டாம், தேவையில்லாமல் நமக்கும் வந்தவர்களுக்கும் தேவையில்லாமல் கேஸ் ஆகும், நிறையா ப்ராப்ளம்ஸ் உண்டாகும். எதுக்கு நம்மளாலன்றத வந்த காரணம் என்ன, நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கு பாதிக்கப்பட்ட 22 குடும்பத்தையும் ஏற்றி மேலே நிற்க வச்சுட்டாரு. 21 குடும்பங்கள் இல்லை 18 குடும்பம் தான். 18 குடும்பங்களா? ஓகே, 2-3 குடும்பங்கள் வரல போல இருக்கு. இல்லை அவங்க இன்னும் அட்ரஸ் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. அந்த குடும்பங்கள் எல்லாம் மேலே நிற்க வச்சுட்டாரு. அவர்களுடன் சமமாக நின்று அவர்களுக்காக நான் நிற்பேன், நீதி போராட்டம், சட்ட போராட்டத்தை கையில் எடுப்பேன், நீங்கள் இதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லணும். ஒரே ஒரு அஜித்குமாரை வச்சுட்டு நீங்கள் ஏமாற்றிட்டு ஓட முடியாது. பாக்கி 23 பேருக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு தேவையான உரிய நிவாரணத்தை கொடுத்து தான் ஆகணுன்றத மிக தெளிவாக எந்த அரசியல் கட்சியும் செய்யாததை, பாதிப்புக்கு அவங்கவுங்க வந்து ஒரு போராட்டன்ற பேரில் பண்ணிட்டு போவாங்க, அந்த பாதிப்பு ஆனவர்களே நிற்க வச்சு உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி யாருன்னு காமிச்சிட்டார். ஸோ அப்போ இவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் காட்டும்போது அவரோட சிந்தனையும் நோக்கமும் ஒரு தெளிவாக இருக்குது, ஒரு உண்மையாக இருக்குது, நேர்மையாக இருக்குது. வெறும் பப்ளிசிட்டி தேடுறதுக்காகவோ தன் கட்சியை வளர்க்குறதுக்காகவோ இல்லை. ஒருத்தனுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தீர்த்து கொடுக்குறேன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்துக்கு தான் நம்ம முதல்ல வந்து மரியாதை கொடுக்கணும். பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னிக்ஸ் ஜெயராண்டு ஜபராஜ்ன்ற பயன்படுத்துறதா இருக்கட்டும், இவர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து சிபிஐ வழக்கு கோருன்ற அடிப்படையில் தான் அவர் பதிவிட்டிருக்காரு. ஆனால் இவர் கோரில் இது உங்களுக்கு அவமானமே இல்லையா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது ஒரு ஃபேக்சுவல் எரர்ன்ற மாதிரியும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதே முதலமைச்சர் சென்ற இதில் ஆட்சியில் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அதே பீனிக்ஸ் ஜெரால்டோட கட்சி கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றும்போது இவர் தான் கேள்வி கேட்டார். அதை தான் சுற்றி காமிச்சார் விஜய். நிறைய ஊடகங்கள் அதை தான் விஜய் சுற்றி காமிச்சாரு. அதை தான் விஜய் சுற்றி காமிச்சாரு. நீங்கள் கேட்கும்போது காவல்துறை வந்து அவ்வளோ வந்து கேவலமாக பார்க்குறீங்களா தமிழக காவல்துறையை? யாரோ ஒரு காவல்துறை தப்பு பண்ணதுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா சிபிஐட்ட கொடுக்கும்போது? அப்போ நேர்மையான காவல் அதிகாரியே இல்லையா இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு அப்படின்னு பேசின இதே முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசின முதலமைச்சர் தான் இன்னைக்கு இதே மாதிரி திருப்பி இன்று நடக்கும் இதே போல் ஒரு லாக்அப் டெத்துக்கு சிபிஐக்கு கொடுக்குறாரு. சிபிஐக்கு கொடுக்கறது வந்து ஒரு பெருமை கிடையாது, சிபிஐ கொடுக்கறது ஒரு கையால் அகத்தனம். அது உங்க துறையில இருக்கு. விஜய் என்னதான் காட்சிக்கு வந்து என்னதான் பண்ண போறாரு, இதை விட வேற என்ன ஒரு செய்ய முடியும்? உங்க துறையில இருக்கிறத வந்து அது இதை விட என்னெல்லாம் கேட்கக்கூடாது. முதல்ல நடக்காம பார்த்துருக்கணும். இது ஒன்றும் புதுசா நடக்கல. நீங்க அவ்வளோ சீன் போட்டீங்க சாத்தாங்குளத்துக்கு நடந்ததுக்கு. 1 மாசம் ஐயோ எனக்கு தூக்கமே இல்லை அப்படி இப்படி. நீங்க ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு நீதிபதி சந்துரு கிட்ட ஒரு கமிஷன் வாங்குறீங்க, இஸ்மாயில் கமிஷன் நினைக்கிறேன், பரிந்துரை, இஸ்மாயில் பரிந்துரைன்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அப்போ அதில் வந்து தெளிவுபடுத்த நீதிபதி கொடுத்துருப்பார் எதனால் இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்தது, ஒரு கைதிக்கும் ஒரு காவல்துறைக்கும் இருக்கிற மன உளைச்சல் காரணம் என்ன, இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு அதில் இருக்குது. அப்போ நீங்கள் உண்மையிலேயே அதை படிச்சிருந்தாலோ அதை பற்றின தீர்வை கேட்டிருந்தாலும் இந்த 24 மரணங்கள் நடந்திருக்காது. உங்கள் துறை கீழே இருக்கிறதுக்கு நீங்கள் தானே சார் பொறுப்பே இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து எதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டீங்க? அஜித்குமார் மட்டும் மன்னிப்பு கேட்குறீங்க, பாக்கி 23 பேருக்கு ஏன் கேட்கலாம்? நியாயமான கேள்வி தானே. இப்போ உங்கள் சைடில் அதே மாதிரி கேள்வி கேட்குறேன். 24 மரணம் நடந்த போதெல்லாம் நீங்கள் குரலுக்கு எழுப்பல, திடீர்னு இப்போ ஒரு குரலுக்கு எழுப்புறீங்க. அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அப்போ மாதிரி கேள்வி அரசியல் விமர்சனம் அப்படியே அதுதான் சொல்ல வரல. அப்போ அந்த 24 மரணங்கள் நடந்ததே எங்களுக்கு தெரியாது, மூடி மறைச்சிருக்கீங்கல்ல. புரியுதா? இப்போ உண்மையிலேயே இந்த 24 மரணத்தில் அஜித் மரணம் வெளியில் வந்துருச்சு. இப்போ அஜித் மரணம் வெளியில் வரல, அஜித்குமார் மரணம் என்னவாயிருக்கும்? இந்த 23, 24 சேர்ந்து அப்படியே மறைச்சிருப்பீங்க. அது வந்து மக்கள் போராட்டம்னால, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருந்ததுனால, அவன் மேலே எந்த ஒரு கேஸ் இல்லாதனால, அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராடிறதுனால, அது ஊடக வெளிச்சம் வந்ததுனால் வேற வழி இல்லாமல் சாரிம்மா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீங்க. அதே சமயம் நீங்கள் நான் என்ன கேட்குறேன் பிரதர், நீங்கள் ஃபஸ்ட்டு சாத்தான்குளம் பிரச்சனை நடக்கும்போதே எனக்கு தூக்கம் வரல, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன கதியாகும்னே தெரியல, அதனால் நான் வந்து எல்லாத்தையும் சரி செய்வேன் நீங்கள் சொன்னீங்கல்ல. அப்போ உனக்கு தூக்கம் 3 நாளாக வராத நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? வந்தவுடனே நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே எனக்கு இப்படி ஒரு இது இருந்துச்சு, மனதை போட்டு உலுக்கிச்சு, அதனால் எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு, அதனால் இப்படி ஒரு தீர்வோட வந்திருக்கேன், காவல்துறையினர் கடைபிடிக்க வேண்டும், இது கடைபிடித்திங்கன்னா சாத்தான்குளம் போர் நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சல்யூட். பண்ணலை. சரி, அதுக்கப்புறமா வந்து 23 கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. 24வது வந்து நிற்கிது.
அப்போ இந்த 23க்கும் நீங்கள் வாயை திறக்காமல் 24 வந்து சாரிம்மா கேட்குறீங்கன்னா ஏன் 23 கேட்கல? உங்கள் கையில் தான் சார் துறை இருக்குது, உள்ளாட்சித்துறை உங்கள் கையில் இருக்குது. அப்போ உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. நாங்கள் ஏன் வந்து சொல்கிறோன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அரசாங்கம், உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இந்த 23 தெரியல. அப்படி எடுத்துக்கிட்டோமா? முதலமைச்சருக்கே 23 கொலைகள் காவல்துறையில் நடந்தது தெரியல. 24வது அவரே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறார். எப்படி போன முதலமைச்சர் சொன்னார், நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இதில் அதே கணக்கில் இவரும் எழுதிக்கலாமா? 24வது கொலைக்கு இப்போ இல்லை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? ஏங்க இதெல்லாம் நடக்குங்க, யாரும் தடுக்க முடியாதுங்க. ஒரு நாளைக்கு 25,000 கேஸுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அதில் 1-2 நடக்கும். இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சும்மா ஒரு கணக்கு வச்சுப்போமே, ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் கேஸு, ஒரு வருஷத்துக்கு 1 கோடி கேஸு. இந்த 4 வருஷத்தில் 4 கோடி கேஸு போலீஸ் காவல் நிலையத்துக்கு வருது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு, சிஎஸ்ஆர் போடுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேஸ் கோர்ட்டில் நடக்குது, இதெல்லாம் படுது. 4 கோடி கேஸ் நடக்குதுங்க. அதில் 25 டெத்து. இது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 25 டெத்துக்கு நான் பார்த்தேன்னா பாக்கி 4 கோடி 8 கோடி மக்களை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நீங்கள் அந்த தைரியம் இருக்கா? அப்படி பேசுகிறீங்களா நீங்கள்? அப்படியும் பேசலை. அது எப்படி 24க்கு மட்டும்? அப்போ என்ன பண்ணிடணும்? ஒரு டெத்து ஒன்று அப்படி விட்டுருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த 24க்கு ஒரு முறை நடக்கும்போது அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கணும். 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துடணும், வீட்டு பட்டா கொடுத்துடணும். அதுதான் அவர் கேட்குறாரு. நீங்க குற்றச்சாட்டு செலுத்துறீங்க, உங்களுக்கு மாற்றம் என்னன்னு சொல்லணும்ல. நீங்க உங்க வேலை சார், அது எங்க வேலை. நாங்க 26 ஆட்சி எங்க கீழே கொடுங்க, அப்ப நாங்க பண்றோம். முன்னாடியே நீங்க அறிவிச்சு சொல்லணும். இப்ப நீங்க முன்னாடியே சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? எப்படி இந்த நீட் எக்ஸாம் எங்கிட்ட ரகசியம் இருக்கு அந்த மாதிரியா? அப்பெல்லாம் நாங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இந்த பொய் சொல்லி எல்லாம் செய்ய மாட்டோம். இல்லைங்க, இப்போ நீங்க முதல்வர் வேட்பாளரா நீங்க போய் பிரச்சாரம் போறீங்கன்னா கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். புரியுதா? நாங்க சொல்றதுக்கு நீங்க எதுக்கு முதலமைச்சரா உட்காந்துருக்கீங்க? அது எங்க வேலை இல்லை. நான் எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது. புரியுதா நான் சொல்ல வருது? அப்போ உங்களுக்கு தகுதி இல்லைன்னு ஒத்துக்குங்க. ஆம், எனக்கு முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லை, எனக்கு இதுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கன்னு சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம். அதை பகிரங்கமா ஒத்துக்குங்க, நாங்க கொடுக்குறோம். நாங்க கொடுக்குறோம். நீங்க தாவேகாக்க போறீங்க, தமிழ்நாடுல கட்சி கொடுக்கும். எங்க கிட்ட இருக்கு. சாத்தான்குளம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த காவல்துறைக்கும் அந்த லாக்அப் டெத் மரணத்தில் கைதிகளுக்கும் நடக்கும் பிரச்சனையினால் ஏன் இறக்கிறார்கள் என்பதை ஸ்டடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பாக 26 விஜய் நான் ஜெயிச்சுட்டு வரும்போது ஒரு ஆதரவு கட்சியாக இதை நாங்கள் கொண்டு போய் அண்ணன்ட்ட கொடுப்போம். அண்ணனே வச்சிருப்பாரு இத்தனை நேரத்துக்கு, ஏன்னா அவர் சொல்ல மாட்டார், செய்கிற கேரக்டர் அவர். ஒருவேளை இருந்தாலும் எங்களோட அறிக்கையை நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் இப்படிலாம் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கோன்னே, இதான பிரச்சனை, இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குன்னு இதை நீங்கள் வந்து காவல்துறையிடம் கொடுத்து, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். சாத்தான்குளம் பார்த்தோன்னே தன்னோட கைக்குள்ளே வரும்போதே எனக்கு ரொம்ப மன உளைச்சலாச்சு. இதற்கு இப்படி ஒரு சிஸ்டத்தை, இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு ஒரு இதை கொண்டு வந்திருக்கேன், தீர்வோட வந்திருக்கேன். இனி போலீஸில் இதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா காவல் நிலையங்களில் மரணம் ஏற்படாது அப்படின்றத அவர் சொல்லணும். அவருக்கு சொல்ல தெரில அப்படின்னா உங்களுக்கு முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லை. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு. நீங்கள் ராஜினாமா இப்போ பண்ணீங்கன்னா சென்டிமெண்ட் ஆவீங்க. பாரா தன்னோட இதை இது பண்ணிட்டார் அப்படின்ட்டு இதை வச்சுக்கிட்டு ஒரு பப்ளிசிட்டி தேடி ஒரு ஊருட்டுவானுங்க இந்த ஊருட்டு பீப்புள்ஸு. நான் உடன்பிறப்பில் உருட்டு பீப்புள் அவங்கெல்லாம், சரியா? அதனால் அது தேவையில்லை. உங்களுக்கு தகுதி இல்லைன்றது நீங்கள் ஒத்துக்குங்க. 26 விஜயனா வரும்போது நிச்சயமாக இதற்கு தீர்வு இருக்குது. கண்டிப்பாக லாக்அப் டெத் மறக்கவே நடக்காது. ஒன்று கூட நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் 100% உத்தரவாதம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கான முயற்சி எடுப்போம். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். அதையும் தாண்டி 1-2 நடக்கலாம், ஆனால் நடக்காமையும் போகலாம். சொன்னீங்களே இவங்கள மாதிரி நம்ம கிடையாது. பொய் சொல்லி ஆட்சியை மட்டும் பிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறல. உண்மையிலேயே அந்த மக்களோட அந்த இறப்பை, அவர்கள் வீட்டில் நடந்த துக்க சம்பவத்தில் நம்மளும் ஒரு வீட்டோட அண்ணனாவோ தம்பியாவோ வீட்டின் மகனாவோ அதை பார்க்கறதுனால தான் நம்ம ஹானஸ்ட்டாக பேசுகிறோம். இது வெறும் காவல்துறை மேலே வைக்கிற வெறும் குற்றச்சாட்டு இல்லை. அப்படிப்பட்ட ஆள் நம்ம கிடையாது. இது காவல்துறைக்கும் அவர்கள் நடத்தும் இந்த காவல்துறையில் அவங்க எடுக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற இஷ்யூஸ் இருக்குல்ல, உளவியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குல்ல, இதற்கு தீர்வு காணணும். இந்த தீர்வு உங்களுக்கு காண தெரியல அப்படின்னா உங்களுக்கு தகுதி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். 26 அதை தகுதி எங்களுக்கு இருக்குன்னு கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த மாற்றம் கொண்டு வரப்படும். ஆனால் இதை விட யாராலையும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி திமுக அப்படின்னு சொல்லி பீத்திக்கிட்டீங்கன்னா அது உங்க தப்பு. 26 சாரி கேட்டிருக்காரு, உடனே சிபிஐக்கு வழக்கு பண்ணியிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. இந்த முதலமைச்சரே கேட்டார். முதலமைச்சர் கடவுளா? அவருக்கு 2 கொம்பா முளைச்சிருக்கு. முதலமைச்சர் என்பது யாருங்க? ஒரு சேவகன், பெரிய சேவகன். அதாவது இப்போ என் தொகுதி சைதாப்பேட் தொகுதி, நான் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த எம்எல்ஏ அமைச்சராகிறார். அந்த எம்எல்ஏக்கும் அந்த அமைச்சருக்கும், அதாவது ஏன்னா அவங்க தான் ஆட்சி. முதலமைச்சர்ன்றவர் யாருன்னா 118 எம்எல்ஏக்கள் மினிமம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து
அவரை உட்காந்து வைக்கிறாங்க. எப்படி நம்ம ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து நம்மளோட தொகுதியில் எல்லாமே சரியா நடக்குதா, அந்த எம்எல்ஏ சரியா செய்கிறாரா, நம் வரி பணத்துக்கான வேலைகளை அவர் செய்கிறாரா, இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ். எம்எல்ஏ இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் அ பீப்புள். முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் ஆல் த எம்எல்ஏஸ். அவ்வளோதான். தன் துறை தன் கீழ் வரும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் சரியாக தெளிவாக வேலை செய்கிறார்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய வேலைக்காரன் மேல் இருக்கும் ஒரு வேலைக்காரன். நான்லாம் அப்படி தான் பார்ப்பேன். ஒரு சேவகன் மேல் இருக்கும் சேவகன், பெரிய சேவகன். அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது சீனை போடுறதுக்கு இல்லை, மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு. முதலமைச்சராக கேட்டார், முதலமைச்சராக கேட்டார். என்ன முதலமைச்சராக கேட்டார்? குரூப்புக்கார மாதிரி உருட்டுறீங்க. நலகாலம் பிறகுது மாதிரி முதலமைச்சராக கேட்டார், முதலமைச்சராக கேட்டார்னு. நான் கடவுளா அவர் முதலமைச்சராலே நாங்கள் ஓட்டு போட்டுதாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சராக இருக்காரு. நாளைக்கு மக்கள் தூக்கி அடிச்சுன்னா குப்பை, அப்புறம் என்ன பெரிய முதலமைச்சர், வெங்காய அமைச்சர்னு. மக்களுக்கு மேலே யார் நீங்க? மக்களுக்காக தானே இருக்கீங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்கணும். அப்போ ஒருத்தனை கேட்டீங்கல்ல, அப்போ 23 பேர் கேளுங்க. இப்போ மன்னிப்பு ஒரு பக்கம் சாரியும் கேட்குறாரு, உங்களால் சாரியும் அதுதான் சொன்னாரு. உங்களுக்கு சாரி மட்டும் தான் கேட்க தெரியும், இது திராவிட மாடல்ல சாரி மாடல், சாரிமா மாடல்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சாரி கேட்க சொல்றாரா இல்லை சரியான நடவடிக்கை எடுக்க சொல்றாரா அப்படியும் ஒரு கான்ட்ரோவர்சி. முதல்ல சாரி கேளுங்க. ஏன்னா நீங்க அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்களால் தைரியமாக எஸ் இது இப்படி நடக்கும், இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற தைரியம் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு, காட்டுத்தனமான ஒரு நடவடிக்கை காவல்துறை மேலே எடுக்கிறார். இந்த செஞ்ச தப்புக்கு காவல்துறையெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு 2 மணி நேரம் ஸ்ட்ரைக், வேலை செய்ய மாட்டோன்னு எத்தனை அரசு துறைகள் மற்றவங்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காவல்துறை ஒரு 2 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன ஆகும்? தமிழ்நாடு 2 மணி நேரம், வெறும் 2 மணி நேரம், 2 மணி நேரம் காவல்துறை ஸ்ட்ரைக்குங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு உட்காந்தா தமிழ்நாடு என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய இஷ்யூ, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. கண்டிப்பாக. அப்போது அந்த தைரியம் இருக்கா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு? ஆமாங்க 1-2 தப்பு தான் செய்யும், அதுவும் சொல்ல மாட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. இது நடைமுறை பிரச்சனை, யாருக்கா இருந்தாலும் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. 5800 போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு. ஒரு ஸ்டேஷன் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, முடிந்த வரைக்கும் கவர் பண்ணுறோம், இருந்தாலும் 1-2 நடக்குது, சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லை. அது ஏன் அஜித்குமாருக்கு மட்டும் போயிட்டு சாரி சொன்னீங்க, ஏன் 23 பேர் சொல்ல? ஏன்னா அது வெளியில் தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் உண்மையிலேயே உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கும் உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர, மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், இது ஒரு பிரச்சனை நடக்குது, தொடர்ந்து நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னோமே, ஆளுங்கட்சியாக வந்துமே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குதே, இந்த பிரச்சனைக்கு நம்மளால் தீர்வு காணணுமே, என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கல. அப்படி யோசிச்சு நீங்கள் ஜெய்பீம் படத்தை பார்த்து 3 மணி நேரம் அழுதேன், என்னால் அதை விட்டு வெளியிலே வர முடியல அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நீதிபதி சந்துரு உங்களுக்கு ஒரு கமிட்டி, அது எனக்கு ஒரு பரிந்துரையே கொடுத்துருக்காரு, இஸ்மாயில் பரிந்துரைன்னு நினைக்கிறேன் அது பேர், கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் அதை படிக்கல, நீங்கள் படிக்க வேணாம், உங்கள் ஆட்கள் யாராவது ஒருத்தர் படிக்க சொல்லி இது என்னப்பா தீர்வு சொல்லுப்பா சொல்லி அந்த தீர்வு தானே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருக்கலாமே. உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையே. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி விஸ் விஜய்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் உதயநிதி ஒரு போட்டியாக பார்க்கல, அவருக்கு தேவை முக ஸ்டாலின் தான் பண்ணுற மாதிரியும். ஆமாங்க, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எங்கள் விஜய் என்ன தான். தாவேக்கோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரு? முதலமைச்சர் கேண்டிடேட் விஜய் தான். விஜய் என்ன திமுக முதலமைச்சர் கேண்டிடேட் முக ஸ்டாலின் தான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவர் ஏன் செகண்டரி, தேர்டரி, ஃபோர்த்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்? ஃபஸ்ட்டு மேலே சொல்லிட்டார்ல, அவர் எதிர்கட்சியை கூட கணக்கில் எடுக்கலங்க, அதிமுக கூட விஜய் என்ன கணக்கில் எடுக்கல. இந்த முறை போட்டி திமுகக்கும் தாவேக்காக்கும் தான்ட்டு போயிட்டே இருந்தார், அவ்வளோதான். அதனால் உதயலாம் ஒரு பொருட்டே கிடையாது, அது எடுத்துக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவரும் எடுத்துக்கவும் மாட்டார். ஆனால் 2026 இல்லை 2029 எலெக்ஷனில் அவங்க தான் போட்டின்ற மாதிரி முன்ன பேசு பொருளாக இருந்துச்சு. யாரு? விஜய் விஸ் உதயநிதின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ட்ராக் மாறுது, அது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, அப்படி தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஒரு இந்த ரிப்போர்ட் போயிருக்கும், உளவுத்துறை ரிப்போர்ட்டு. உதய் ப்ரோ வர்சஸ் விஜய் என்னன்னா, உதய் ப்ரோலாம் தாக்கை பிடிக்க முடியாது விஜயோட இதுக்கு அப்படின்னும். அப்போ யார் கரெக்டாக இருக்குன்னா ஸ்டாலின் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற போது திருப்பி ஸ்டாலினை கொண்டு வராங்க உள்ள. நடுவில் பார்த்தீங்கல்ல, ஒரு பரபரப்பாக எங்கே பார்த்தாலும் உதய் ப்ரோ தான் இருந்துச்சு, அடுத்த கட்டம்னு. அப்போ விஜயனாவா உதய் ப்ரோவான்னு மக்கள்கிட்ட வரும்போது விஜயனாவோட சரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்புக்கும் அவருக்கு இருக்கிற ஆதரவு உதய் மாதிரி ஆட்கள் உதய் ப்ரோவால் நெருங்கக்கூட முடியாது, கண்டிப்பாக தோற்றுருவார் அப்படின்ற போது அந்த உளவுத்துறை கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட்டு. ஸோ அதனால் அப்போ யார் கரெக்டாக இல்லை ஸ்டாலினுக்கு தான், ஸ்டாலின் நின்னா தான் தாக்கு பிடிக்க முடியும், ஒரு களத்தில் போராடுறதுக்கு ஒரு ஒரு ஈக்குவல் இது இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும், இல்லைனா
கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது திருப்பி ஸ்டாலினே நிறுத்த வைக்கிறாங்க. அதனால இப்போ முன்னிலைப்படுத்திக்கிட்டே வராங்க எல்லாத்துலேயும் ஸ்டாலின் 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 சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னா அப்படின்னு வந்து நிற்கிது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியாக இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பின்னாடி இந்த பொது சொத்துக்களை வந்து சேதனப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ரசிகராகவே இருக்காங்க, அவங்களும் எஜுகேட் பண்ண மாட்டாங்களா? யார் இப்படி அதாவது முடிச்சுட்டு நீங்கள் வந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்க, ஒரு 4 மணிக்கு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டீம் போட்டிருக்காங்க, முடிச்சுட்டு போய் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த டீம் வந்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிச்சு. முதல்ல அது தெரிஞ்சுங்க. அந்த இருந்த குப்பைகள், அந்த வாட்டர் பாட்டிலு, அந்த டீ குடித்த கப்பு எல்லாத்தையும் தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகிகளை எடுத்து போட்டு கொண்டு போய் வச்சுருக்காங்க. மாநகராட்சியும் இருந்தாங்க. ஆனால் முக்கியமாக அதுக்கு ஒரு டீம், புசியானந்தன்னா அதுக்கு ஒரு டீமே போட்டிருக்காரு. எல்லாம் இது முடிஞ்சு தார்பாட்டம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டீம் அவங்க தான் வந்து மொத்தத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் போனோம். அவங்களுக்கு ஒரு டியூட்டி. நடுவில் பேரிகேட் உடஞ்சது, அது வந்து ஒரு சாதாரண கம்பி. இல்லை பொது இடங்கள் வரேன் சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் சார் வரேன் சார், கொஞ்சம் விடுங்க, பேச விடுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை தானே தெளிவுபடுத்துறேன். நடுவில் இருந்தது கம்பி, அது அழகான பூச்செடிகள் கொண்ட கம்பி. அது உடைக்கணுன்ற எண்ணத்தில் உடைக்கலை, ஒரு ஆர்வ கோளாறு. அதுதான் அண்ணன் மேலே இருக்கிற ஒரு இது. அண்ணன் ஸ்டேஜில் நிற்கிறாரு, பல கட்டுக்கடங்காத கூட்டம். இங்கேருந்து எட்டி பார்த்தா தெரியல. நான் வந்து 6 அடி ஒரு அங்கலம் நான் நிற்கிறேன், என் பின்னாடி 5 அடி 5 அடி இன்னும் கண்ணு தெரியுமா அவனுக்கு தெரியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? மேலே ஏறி தான் பார்க்க ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி ஏறி நின்று பார்க்கும்போது அந்த கம்பிகள் உடஞ்சிது. அதுதானே தவிர இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரவுடிசம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்வக்கோளராக தன் தலைவனை பார்க்கறதுக்காக எகிரியும் போது அது மேலே ஏறி நின்று பார்த்தா தெரியுமா அப்படின்னு ஒரு ஆசையில் ஏறும்போது அந்த கம்பி தாங்க முடியாமல் உடஞ்சிது. இன்றைக்கி தாவேக்கா அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. மாநகராட்சிக்கு அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட செலவு என்னன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த செலவை நாங்களே கொடுத்துட்றோம், இல்லை எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நாங்களே பழைய மாதிரி பண்ணி கொடுத்துட்றோன்றாங்க. இதை விட ஒரு கட்சி என்ன அறத்தோடு இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மரத்து மேலே ஏறுறதா இருக்கட்டும், இல்லை அவர் வண்டி மேலே ஏறுறதா இருக்கட்டும், இது தொடர்ச்சியாக நடந்துட்டு தானே இருக்கு. புரியல. மரத்து மேலே ஏறுறதா இருக்கட்டும், புசியானந்த் வந்து கீழே இறங்கு சொல்றதா இருக்கட்டும். ஆமா, ஏன் அந்த மாதிரி தொடர்ச்சியா பண்றாங்க? ஏன் பண்ண என்ன கேள்விகள் எழுப்புறாங்க. ஏங்க அவனுக்கு மரம் ஏற தெரியுங்க, அவன் ஒரு விவசாயிங்க, ஏறி நின்று மரத்துல ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கான் தலைவனை. என்ன தப்பு புரியலையே எனக்கு. இப்போ நீங்க போறீங்க ஒரு வண்டியில பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, வேற ஒரு தலைவர் நீங்க இன்னும் பேசுறாரு, தெரியலன்னா என்ன பண்ணீங்க? எகிரி நின்று பார்ப்பீங்களா மாட்டீங்களா? அதை தான் பண்றாங்க. அவன் ஒரு விவசாயி மரத்து மேலே ஏறி உட்காந்து பார்க்குறான், அவ்வளோதானே. ஒன்றும் தப்பு இல்லை, வேணாம்ப்பா இறங்கப்பா, இறங்குறான்ல, ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையா? அவனா அது மேலே ஏறி உட்காந்து வெடிகுண்டா வீசுறான். எனக்கு புரியவே இல்லையே. தலைவர்கள் அப்படிதாங்க இருப்பான். தலைவரை பார்க்கணும்னா தொண்டை அப்படிதான் இருப்பான். அப்படி யாரும் பண்றது இல்லை. ஏன்னா 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வராங்க, அவனுக்கு தேவையில்லை. கொடுத்த காசுக்கு கூவுனா போதுன்னு கூவிட்டு போறான். இங்க உண்மையா இருக்கான், நேர்மையா இருக்கான், அவன் அப்படிதான் இருப்பான். எங்க சான்ஸ் கிடைக்குதோ, எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அவன் இடத்துல ஏறி தான் நின்று பார்ப்பான். அதான் இளைஞர் பட்டாளம். மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் வயதான பட்டாளம். அது நடந்து வரதே கஷ்டப்படுதுங்க. அது எப்படி நீங்கள் மரத்து மேலே ஏறி எதிர்பார்ப்பீங்க? புரியுதா? ஒன்று. 2வது பாயிண்ட்டு, இங்கே வர கூட்டம் உண்மையான கூட்டம். ஒரு தலைவனை நோக்கி, ஒரு நேர்மையான தலைவன், இவன் நமக்கு ஒரு தீர்வை கொடுப்பான், மாற்றம் கூட இல்லை, தீர்வை கொடுப்பான்ற நம்பி வர கூட்டம். அப்படிதான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதை நான் தவறாக பார்க்கல. ஆனால் வரும் காலங்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் புரிய வைப்பாங்க. ஆனால் மற்ற கட்சியில் நடக்கலன்னு சொல்லி பெருமைப்படாதீங்க. 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வரீங்க. 200 ரூபாய்க்கு அவன் ஏங்க ஏறணும்? மரத்து மேலே எதுக்கு ஏறணும்? அவன் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? கொடுத்த காசு கூவினா போதுண்டான்னு கூவிட்டு போயிட்டு வந்தான், நிற்கிறான். வாழ்கன்னா வாழ்க, ஒழிகினா ஒழிக சொல்லிட்டு கொடுக்குற பிரியாணி வாங்கி சாப்பிட்டு என்ன ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கின்னு ஒரு 200 ரூபா காசு வாங்கின்னு போய் நேரு. அது எதுக்கு வந்தான், ஏன் வந்தான், எதுக்கு வாழ்க, எதுக்கு ஒழிக, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. கூட்டம் வந்தாங்க, நீங்கள் பார்க்கலையா பேட்டியிலலாம்? அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த நேத்திக்கு வந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் இல்லையே. எதற்காக வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், தலைவன் எதுக்கு வந்திருக்கான், அவன் என்ன பேச போகிறான் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு எங்கே வாய்ப்பு வருதோ ஏறி நின்று பார்க்க தான் செய்வோம். அது நடக்க தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அது ஒரு இடத்துல 1-2 இருக்கும். அதுதான் சொல்கிறேன், அந்த இளைஞன் அவனால் ஏற முடியும். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், 7 வயசு தாத்தா ஏறுவாரா? மரத்து மேலே ஏற மாட்டார், வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு 20 வயசு பையன் மேலே ஏறுவான். ஏன்னா அவனுக்கு மரம் ஏற தெரியும், அவர் விவசாயியாக இருப்பான், நம்பிக்கை இருக்குது. அவன் ஒன்று 40 அடி மரத்து மேலே ஏறி நிற்கலையே, சும்மா ஒரு 5 அடி மரத்து மேலே தான் நிற்கிறான். கீழே வந்தாலும் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அப்படியே இருந்தாலும் அங்கே ஆம்புலன்ஸ் இருக்குது, பசங்க இருக்காங்க, எல்லாம் காப்பாற்றுவாங்க. அப்படியே நீங்கள் கேட்குறத பார்த்தோன்னா உலகத்திலே ஒரு தேச துரோகம் செஞ்ச மாதிரி பேசி நிற்கிறீங்க நீங்கள் எல்லாரும்.
பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பண்ணிக்கிட்டு மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி பிரதர்.